ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு சாட்டர்டே மார்னிங் குக்கிங் பிளாக் பார்க்கலாம். எப்பவும் போல வந்து மாவு கரைச்சி வச்சுட்டேன், டீ வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து இஞ்சி டீ தான் வந்து வச்சிருக்கேன். நைட்டு ஃபுல்லாவே வந்து இங்க வந்து ஹெவி ரெயினா இருந்தது. எண்ணெய் பாட்டில் வந்து காலியானதுமே வந்து நான் பாட்டில் எதுவும் ஸ்டோர் பண்ணல. இந்த மாதிரி டிஃபன்ல தான் வந்து ஃபுல்லாவே வந்து ஊத்தி வச்சிருவேன். நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா வந்து எண்ணெய் ஃபுல்லா வந்து ஃபில் பண்ணி வச்சிருவேன். இன்னைக்கு வந்து கத்திரிக்காய், கேரட் இவ்வளவுதான் வந்து வெஜிடபிள்ஸ் இருக்கு. வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சே வந்து அன்னைக்கு வந்து குழம்பெல்லாம் ரெடி பண்ணிடுவோம். கத்திரிக்காவும் கேரட் மட்டும் தான் இருக்கு. அதனால என்ன கத்திரிக்காய் கேரட் பொரியல் வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து வேர்க்கடலையும் கடலையும் சேர்த்து தான் வந்து சட்னி செய்ய போறேன். அந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒரே ஒரு வாழைக்காய் மட்டும் இருக்கு, அதனால பஜ்ஜி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலை மாவு, அரிசி மாவு இல்ல, அதனால இட்லி மாவை தான் வந்து ஆட் பண்றேன். காஷ்மீரி சில்லி பவுடர், சால்ட், சீரகத்தூள் இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சீரகமே டைரக்டா சேர்த்துடலாம். பெப்பர், பெருங்காயத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சமா வந்து கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கலாம். கலந்து விட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். இட்லியும் வந்து ஒரு 15 மினிட்ஸ்ல வந்து இட்லி நல்லா வெந்து வந்திருக்கு. நான் வந்து எப்பவுமே வந்து துணியில தான் வந்து இட்லி வந்து செய்யறேன். ஆயில் அப்ளை பண்ணி இட்லி செய்யறது இல்ல. வேர்க்கடலை, கடலை, தேங்காய், வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து அரைச்சு எடுத்துடலாம். கேரட் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் கத்திரிக்காய்க்கு தாளிச்சு விட்டுடலாம். எண்ணெய், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு கத்திரிக்காவை இந்த மாதிரி முழுசா கட் பண்ணி சேர்த்துடலாம். அதுலயே வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் பொடி, மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விடணும். கத்திரிக்காய் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து எண்ணெயிலே வந்து குக் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தி ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துடலாம். கடாயிலே செய்யலாம். நான் எப்பவுமே வந்து குக்கர்ல வந்து ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துடுவேன். பஜ்ஜி மாவு வந்து 15 மினிட்ஸ் போல நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ பஜ்ஜி போட்டு எடுத்துடலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு ஃபைனலா வந்து கொஞ்சமா புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்து ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் போல நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணும்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடும். புளி தண்ணி சேர்த்து செய்யும் போது டேஸ்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பஜ்ஜி பாருங்க ரொம்ப ஃபிளஃபியா நல்லா வந்திருக்கு. அப்படியே வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிட்டேன். இன்னைக்கு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் இட்லி, வேர்க்கடலை, கடலை, தேங்காய் சட்னி. மதிய லஞ்சுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து நல்லா வந்து கொஞ்சம் திக்கா தான் வந்து இன்னைக்கு வச்சிருக்கோம். ஒயிட் ரைஸ், மதிய லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸ் தான் வந்து வச்சிருக்கோம். கூட வந்து கேரட் பொரியல். கேரட் வந்து 2 கேரட் இருந்துச்சு, அதுலயும் வந்து பொரியல் செஞ்சுட்டு லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணிட்டு கொஞ்சம் கேரட் பொரியல் மட்டும் தான் இருக்கு. ஸ்நாக்ஸ் டைமுக்கு வாழைக்காய் பஜ்ஜி. இவ்வளவுதான் இன்னைக்கு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் வேணும். வாழைக்காய் தீந்து போச்சு, மீதி வந்து மாவு கொஞ்சமா இருக்கு, அதை வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தை வந்து நல்லா பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்து வெங்காயம் போண்டா மாதிரி போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மாவு மீந்துச்சுன்னா இதே மாதிரி வந்து உருளைக்கிழங்கு வச்சு அதுல வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் போட்டுக்கலாம். இன்னைக்கு வந்து நான் உருளைக்கிழங்கு இல்லை, அதனால வந்து வெங்காய போண்டாவா போட்டு எடுத்துட்டேன். நீங்க என்ன மாதிரி செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.